இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் முடக்கத்தான் தோசை. முடக்கத்தான் இலை எங்கள் அம்மா கிராமத்துலேருந்து எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி முடக்கத்தான் தோசை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். வீக்லி 2 டைம்ஸ் எப்போவுமே வந்து முடக்கத்தான் தோசை நாங்கள் சாப்பிடுவோம். இது கூட வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு வந்து நெய் உருக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணினேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணியிருந்தேன், நல்லா வந்துருந்துச்சு. அதனால் இந்த டைமும் அதே போல் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கு திடீர்னு பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஓகே, பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கேஜி சிக்கனில் வந்து பிரியாணி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பிரியாணி பண்ணிகிட்டு இருக்கும்போதே டேஸ்ட் பண்ணேன், செம்மையாக இருந்தது. ஆகா, இன்றைக்கி பிரியாணி செம்மையாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ முடிச்சுட்டு பார்த்தேன், டேஸ்ட் வைஸு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சு, உதிரியாக வரலை. அதர்வைஸ் டேஸ்ட் சூப்பர்.